வணக்கம் மக்களே. இன்றைக்கு நான் சொல்ல போகிற விஷயம் ஆபாசம். நான் சொல்கிற கருத்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வளர்ந்து வர எனக்கு உங்களுடைய ஆதரவை தாங்க. சமூக வலைத்தளங்களில் ஆபாசம், ஆடை அணிவதாக இருக்கட்டும் சரி, ஒரு சில காட்சிகளாக இருக்கட்டும் சரி, ஒரு வீடியோவாக இருக்கட்டும் சரி, இல்லை சுமார் ஆடியோ கதைக்கிற ஆடியோவாக இருக்கட்டும் சரி, 4 சிவருக்குள்ளே நடக்க வேண்டிய விஷயங்கள், கதைக்க வேண்டிய விஷயங்களை இப்போ பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், பெரியவங்க சிறியவங்கன்னு வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் கதைச்சிட்டு போகிறாங்க. இப்போ லிஸ்ட்டு போட்டு சொல்ல போனால் ஒரு சில குறிப்பிட்ட ஆக்கள்ன்ற பேரை சொல்லலாம். உங்கள் எல்லாருக்கும் ஃபேமஸாக தெரிஞ்ச ஆக்கள். இந்த இந்தியாவில் இருக்க போனால் இந்த திருச்சி சாதனா, சூர்யா, திவ்யா கள்ளச்சி இப்படி எல்லாரும் சொல்லலாம். இதே மாதிரி ஸ்ரீலங்காவில் எடுக்க போனால் முன்னுக்கு வருவா எங்கிட்ட மாலினி மார்க்கண்டு அவாட்டையும் கதைக்கவே இல்லை. அது கதைச்சா சொல்லுவேன், நான் ஆடை இல்லாமல் நிற்பேன், குறையா நிற்பேன், அவுத்து விட்டுட்டு நிற்பேன், அரடி நீ கேட்டுலாம் சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் பக்கத்தில் வச்சு இப்படி லிஸ்ட்டு போட்டுக்கொண்டே போகலாம். ஸ்ரீலங்காவில் கண்ணுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, தெரியாதவங்க இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லா லிஸ்ட்டும் சொல்ல போனால் அது நேரம் போதாது. இதில் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம், இப்போ மிகவும் பிரபலஜமாக இருக்கிற நான் நினைக்கிறேன், இவங்க வந்து இந்தியாவை சேர்ந்தவங்க. இன்ஸ்டாகிராமில் சமிஷா அப்படின்ற ஒருத்தவங்களோட வீடியோவை நான் பார்த்தேன். எனக்கு என்னென்று வந்துச்சுன்னு தெரியல. திடீர்னு என்கிட்ட ஃபேஸ்புக்கில் வந்ததை நான் உங்களுக்கு காட்ட வேணும்ன்றதாக எடுத்துகிட்டு வந்தேன். பார்த்துக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை நான் டேக் பண்ணுறேன். ஆபாசம்னு நாங்கள் கதைக்கும் போது அந்த ஆபாசத்துக்கு நாங்கள் ஆதரவு அளிக்காமல் அவங்க திருப்பி அதை செய்ய மாட்டாங்க. இந்த வீடியோவில் 400க்கும் மேற்பட்ட ஆக்கள் கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. 12,000 பேர் அவங்களுக்கு தங்களுடைய விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு வீடியோ வந்து சின்ன குழந்தைங்க பார்க்க முடியாத ஒரு வீடியோ. 18 வயசுக்கு கீழ்பட்டவங்களால பார்க்கக்கூடாத ஒரு வீடியோ. ஆனால் அவங்க அதை அப்படியே ஓப்பனாக காட்டுறாங்க. எந்த ஒரு பெண்ணாலையும் காட்ட முடியாத அவங்க காட்டுறாங்க. காட்டி போட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டில் என்னுடைய பட லான்ச்சுக்கு போன இடத்துல ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறான், நான் நல்லது பண்ணினப்போ யாரும் பார்க்கல, ஆனால் நான் இப்படி காட்டும்போது எல்லாரும் பார்க்கணும்ன்றது ஒரு விதத்தில் அது உண்மை தான். என்னென்னு சொன்னால், நாங்கள் உண்மையில் ஆபாசத்தை வெறுக்கிற நாங்களாக இருந்தால் அதை நாங்கள் புறக்கணிக்க வேணும். ஆனால் எவ்வளவு சனம் இதில் தங்களோட விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த பிள்ளை என்ன செய்வாங்க? திருப்பி அதே தான் செய்வாங்க. இப்போ நான் இப்படி இருக்கிறேன், நான் இப்படி ஆடை அணிகிறேன், நான் இப்படி கதைக்கிறேன்ன்றது என்னுடைய விருப்பம். மற்றவங்களோட விருப்பம் என்னன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் நான் இப்படி கதைக்கும் போது என்னுடைய கதை நட உட பாவனை உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த ஆதரவை நீங்கள் எனக்கு தருவீங்கள். அப்போ நான் என்ன நினைப்பேனோ, இவங்களுக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, நான் இதைத்தான் செய்ய வேணும்னு நினச்சி திருப்பி தொடர்ந்து இதையே செய்வேன். ஆனால் நான் ஒரு ஆபாசமாக வீடியோ போடுறேன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் உங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தா நான் 2 தரம் போட்டு பார்ப்பேன், இதுக்கு சரிவட்டு வேற இல்லைன்னு சொல்லி சொன்னால் அதை நான் அதோடையே நிப்பாட்டிடுவேன், திருப்பி செய்ய போக மாட்டேன். இது வந்து மனித இயல்பு. அதைத்தான் நான் சொல்கிறது என்னென்னு சொல்லி சொன்னால், சும்மா வாயால் கத்தினா யாரும் கேட்க மாட்டாங்க. இந்த 12,000 பேரும் எங்கே இருக்கிறீங்க? உண்மையில பாருங்க, கண்ணுக்கு தெரியாதபடியே எங்களால் தயாராருன்னு சொல்லிடாது. ஆனால் இதுவே கண்ணுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தால் அவங்களால இந்த விருப்பத்தை போட இயலாது. நீ இப்படி அவுத்து போட்டு நிற்கிறத எனக்கு இவ்வளவு விருப்பம் என்று சொல்லி அந்த விருப்பத்தை தெரிவிக்க இயலாது. ஆனால் அந்த சனம்தான் வெளி மேடையில் என்ன செய்யணும், ஐயோ எங்கே திறந்தாலும் ஆபாசம், பெண்கள் இப்படி ரீல்ஸ் பண்ணுறாங்க, அவுத்து விட்டுட்டு நிற்கிறாங்க, அறகுறையாக காட்டிட்டு நிற்கிறாங்கன்னு சொல்லி கத்துறாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி சொன்னால், ஆபாசத்தை முழுசாக தடை செய்ய இயலாது. ஆனால் அப்படி வர ஆபாசத்தை நீங்கள் புறக்கணித்தீர்களாக இருந்தால், அதை பார்க்காம அதுக்கு உங்களோட விருப்பத்தை தெரிவிக்காமல் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்காமல் இருந்தால் அவங்க திருப்பி அதை செய்ய மாட்டாங்க. இப்போ நீங்கள் கோவத்தில் ஒரு கருத்தை தெரிவிக்கலாம். இப்போ நான் இதில் டேக் பண்ணுற வீடியோவை பாருங்கள். உண்மையான சனம், நல்ல வளர்ப்புள்ள நல்ல சமுதாயத்தில் இருக்கிற சனம் தங்களுடைய கருத்துக்களை சரியான கோவத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த பெண் என்ன செய்வாருன்னு தெரியுமா? அந்த கோவத்தில் சொல்லியிருக்கிற கமெண்ட் எடுத்து போட்டு அதை ஒரு கேவலமான வசனத்தை தான் பயன்படுத்தி இன்னும் 4 வியூவர்ஸ் ஏற்றுவாங்க, இன்னும் 4 தென்னை பின்தொடர்றவங்களை கூட்டிக் கொள்ளுவாங்க. அதால் இப்போ நீங்கள் என்ன செய்ய வேணும்? ஆபாசம் என்று ஒன்று வருகுதுன்னா அதை நீங்களாவே நிறுத்தி கொள்ள வேணும். அதை விட்டுட்டு எங்கே பார்த்தாலும் ஆபாசம், குழந்தைங்களால் ஃபோன் பாவிக்க இல்லாமல் இருக்குது, பெரியவங்களோட சேர்ந்துருந்து ஃபோன் பார்க்க இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் உண்மைதான். ஆனால் நான் திருப்பி சொல்ல வர ஒரு விஷயம், இந்த ஆபாசத்தை நாங்கள் தடை செய்ய இயலாது, ஆனால் புறக்கணிக்கலாம். நீங்களாவே புறக்கணிச்சிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ஆபாசத்தை காட்டுறவங்க தாங்களாகவே அடங்கிடுவாங்க. நான் சொன்ன கருத்தை எதுவும் பிள்ளையாக இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. நான் இதில் டேக் பண்ணி போடுற வீடியோவையும் பாருங்கள். பார்த்துட்டு நான் சொல்ல எதுவும் பிள்ளையாக இருந்தால் உங்களோட கருத்தை சொல்லிட்டு போங்க. உங்களோட டைம் ஒதுக்கி என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. முடியல, தலையெல்லாம் நனைஞ்சு போச்சு. அவ்வளோ வெயில், ஏசி போட்டு கூட வேர்க்குது, மேல இருந்து கீழே வரைக்கும் வேர்க்குது. நீங்களாம் எப்படிதான் பொறுத்துக்கிறீங்களோ தெரியல. சேஃபா இருங்க. லவ் யூ ஆல்.